பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் 7 கேள்விகளை எழுப்பியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார் வாக்காளர் பட்டியல் குறித்து சில கேள்விகளுக்கான பதில்களை இந்திய மக்களும் பீகார் மக்களும் தெரிந்து கொள்ள உரிமை உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் மதிப்பீட்டின்படி பீகாரில் 18 வயதை பூர்த்தி செய்தவர்களின் மக்கள் தொகை எவ்வளவு, 18 வயதை பூர்த்தி செய்தோரின் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேரின் பெயர்கள் பீகார் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன, அது 90.7% என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். மீதமுள்ள 9.3% 18 வயதை பூர்த்தியடைந்த மக்கள் தொகையின் நிலை என்ன, அவர்கள் ஏன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்று 3வது கேள்வியாக ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் எத்தனை பெயர்கள் தகுதி இல்லாதவை, அதன் எண்ணிக்கை 24,000 இருக்குமா, வாக்காளர் பட்டியலில் உள்ள எத்தனை வீட்டு எண்களை தகுதி இல்லாதவை, அந்த எண்ணிக்கை 2 லட்சத்திற்கு அதிகமாக இருக்குமா என்று அவர் வினவியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள எத்தனை பெயர்கள் இரட்டை அல்லது நகல் பதிவுகள், அந்த எண்ணிக்கை தோராயமாக 5,20,000 இருக்குமா என்று கேள்விகளை எழுப்பியுள்ள ப. சிதம்பரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கை தன்மையுடன் தேர்தல் ஆணையம் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.